வாங்க வீஸ் ஃபுட்பால் நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்பா ரவை கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Do you want your kids to excel in reading and listening skills in English without mugging up through online? Come on, join your kids in Street Phonics Academy and feel the difference in learning. Very limited seats, grab the opportunity soon. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் முதல்ல ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா லேசாக செவந்து வந்ததும் இதுலேயே நம்ம 1 கப் அளவு சம்பா கோதுமை ரவை இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற ரவை. ஸோ அதனால் இது நல்லா பவுடராக ஆகிற வரைக்கும், ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக வரணும். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்ததும் நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும். 1 கப் அளவு சம்பா ரவைக்கு நான் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன். 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அளவு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு கலரி விடணும். இந்த மாதிரி நல்லா திக்காகிடுச்சு. இந்த திக்னஸ் வந்த பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நான் ரவை மெஷர் பண்ணியிருக்கணும் அதே கப் அளவில் தான் நான் சர்க்கரையை மெஷர் பண்ணியிருக்கேன். சர்க்கரை உங்கள் விருப்பம் போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.5 கப் அளவு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம சர்க்கரை கரைஞ்சி நல்லா உருக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதுவும் நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைஞ்சி வந்துடும். இதில் நல்லா வேகணும். சம்பா ரவை நல்லா வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் போல் நெய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வேணுன்றவங்க நிறைய சேர்த்துக்கலாம். நான் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 4 ஸ்பூனும் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம், உங்களோட ஃபேவரட் கலர். நல்லா கொதிக்குது. ஒரு 10 or 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகியிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஸோ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் குக் ஆகியிருக்கும். நம்மளோட சம்பா ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.